ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கரியர் அந்த லெசனில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது இது சரியா தவறா அப்படின்றத நம்ம சொல்லணும். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். மணியினுடைய ஹாபி, அவனுடைய பழக்கம் என்னென்னா பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுறதா? இல்லை, ஃபால்ஸ். செகண்ட் ஒன், ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ட்ரூ. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். அதாவது நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக தான் இருக்குது ஹாபி வச்சுருக்காங்க. ஹாபி வந்து பொழுதுபோக்குக்காக வச்சுருக்காங்க. இது வந்து சரியான இதா? ஃபால்ஸ். பி செக்ஷனில் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். மணி இமேஜின்ட் எ வேர்ல்டு வித் டேஷ். மணி வந்து உலகத்தை வந்து எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருந்தான்? மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். அதாவது மாயம் நிறைந்ததும் மாயாவிகள் உள்ளதும் அப்படின்னு அவன் வந்து இமேஜின் பண்ணி வச்சுருந்தான். செகண்ட், when Mani started writing things, he was unable to dash. எப்போ வந்து மணி வந்து எழுத ஆரம்பித்தானோ அவனால் வந்து he was unable to, அவனால் என்ன செய்ய முடியல? describe them accurately. அவனால் வந்து அதை வந்து எக்ஸாக்டாக சரியாக அவனால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. இதுதான் அதுக்கான ஆப்ஷன். தேர்ட் ஒன் பாருங்கள். மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் டேஷ். மணி வந்து அந்த ரைட்டிங் எழுதுறத வந்து பெயிண்டிங் த வாய்ஸ். அதாவது நம்மளுடைய அந்த பெயிண்டிங்னா அந்த வரைகிறதுனுடைய குரல் அப்படின்னு அவன் நினைக்கிறான். மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் த வாய்ஸ். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். செக்ஷன் 2ல் பாருங்கள். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் அஜய் கர்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ட்ரூவா? ட்ரூ தான், சரிதான் இது. ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி வந்து அஜய்க்கு அந்த மினியேச்சர் பெயிண்டிங், இந்த நெல்லுலலாம் சின்னதாக படம் வரைகிறாங்க, நெல்லில் வந்து திருக்குறளை எழுதுகிறாங்க, அதில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி வந்து அஜய்க்கு அந்த மினியேச்சர் பெயிண்டிங் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அது ட்ரூ. தேர்ட் ஒன் பாருங்கள். அஜய் டிஸ்பிளேடு 150 பெயிண்டிங்ஸ். அஜய் வந்து 150 பெயிண்டிங்ஸை வந்து என்ன பண்ணுறான்? வைக்கிறான், பார்வைக்கு வைக்கிறான். ட்ரூ. அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா கிட்ட அவன் வந்து அஜய் வந்து என்ன பண்ணுறான்? இது அவார்டு வாங்குறான். அடுத்தது, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஒய் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அஜய் வாஸ் கிஃப்டட் வித் எ கொஸ்டின் வந்து வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அஜய்க்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? பரிசு. அஜய் வாஸ் கிஃப்டட் வித் எ பெயிண்ட் செட். அந்த பெயிண்ட் செட் இருக்கு இல்லையா, நிறைய கலர்ஸ் உள்ளது அது. ஹவு வாஸ் ஹீ ஹானர்ட்? அவரை வந்து எப்படி மரியாதை செய்தார்கள்? He was honored with National Award of Accomplishment by our former President Dr. APJ Abdul Kalam in 2014. 2004 அப்துல் கலாம் ஐயா பிரசிடெண்ட் ஐயா கையில் அவன் வந்து என்ன பண்ணுறாங்க? அவர் ப்ரைஸ் வாங்குறாரு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல்? அஜயினுடைய தற்போதைய கோல் என்ன? லட்சியம் என்ன? Ajay's current goal is to revitalize the art of traditional miniature Indian paintings. அதாவது அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸை வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஃபோர்த் ஒன், ஹவு டஸ் அஜய்ஸ் டேர்ன் ஹிஸ் ஹாபி இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கரியர்? அஜய்க்கு வந்து வரையுதுன்னா பிடிக்கும் இல்லையா, அதை வந்து அவர் எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணார்? அஜய் டேர்ன்ஸ் ஹிஸ் ஹாபி இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கரியர்
பை டெவலப்பிங் ஹிஸ் ஸ்கில்ஸு. நமக்கு எல்லாருக்கிட்டேயுமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை அப்படியே வச்சுட்டு இல்லாமல் நிறைய முயற்சி செய்து அதை இன்னும் வந்து நல்லா டெவலப் பண்ணணும். செய்வீங்களா? அது செக்ஷன் 3ல் பாருங்கள், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மணிஸ் கிராண்ட்ஃபாதர் நோட்டீஸ்டு இட் அண்ட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். மணியினுடைய தாத்தா என்ன பண்ணுறாரு, அவனுக்கு இந்த தூங்கும் போது ஸ்டோரிஸ்லாம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது செகண்ட், அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக்ஸ் ஆஃப் டேஷ். அஜய் வந்து எதில் வந்து மாஸ்டராக இருந்தான், திறமை வாய்ந்தவனாக இருந்தான்? மினியேச்சர் பெயிண்டிங். அடுத்தது, இளவழகி ஓன் ஹர் ஃபஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் டேஷ் ஹர் ஃபாதர். ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க எதில் ஜெயித்தாங்கன்னா அவங்க அப்பா கூட விளையாடின மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்க. அடுத்தது பி செக்ஷன் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சினானியம்ஸ் ஃபார் த இட்டாலிக் வேர்டு. அதாவது இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு சரியான மீனிங் எது, எந்த வேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டிங் இஸ் ஏ யூனிக் ஹாபி. யூனிக்னா எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் செய்கிறது. அதுக்கு ஆப்போசிட் அன்காமன். ஆப்போசிட்டு அன்காமன். செகண்ட் ஒன் பாருங்கள். அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் டேஷ் ஹாப்பிலி. இந்த ஹாப்பிலின்ற வார்த்தைக்கு சினானியம்ஸ் மீனிங் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாப்பிலின்றதுக்கு ஜாய்ஃபுல்லி. தேர்ட் ஒன், மினியேச்சர் பெயிண்டிங் டெபிக்ட் இண்டியன் கல்ச்சர். அதாவது மினியேச்சர் பெயிண்டிங் வந்து இந்தியன் கல்ச்சரை பற்றி என்ன பண்ணுது, தெரியப்படுத்துது, எக்ஸ்போஸ் பண்ணுது. போர்ட்ரே, அதுக்கு வந்து சரியான மீனிங் உள்ள வேர்டு போர்ட்ரே. சி செக்ஷன், சூஸ் கரெக்ட் ஆண்டோனியம்ஸ் ஃபார் த இட்டாலிக் வேர்டு. அஜய் சஃபர்டு இன் இன்ஜுரி. ஆண்டோனியம்னா எதிர்சொல். சஃபர்டுன்றதுக்கு ஆப்போசிட் என்டியூர். சஃபர்டு அப்படின்னா ஒரு விஷயத்தை நினச்சி அதை வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்னா அந்த கவலையை விட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறது, வெளிவருது. அஜய் மாஸ்டர்டு த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். மாஸ்டர்டு அப்படின்னா அதில் திறமை வாய்ந்த நம்பர் 1 இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டு அன்ஸ்கில்டு, திறமை இல்லாமல் இருப்பது. தேர்ட் ஒன், இளவழகி ஓன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் 2008. ஓன் அப்படின்னா அவங்க வந்து என்னது, அந்த சாம்பியன்ஷிப்பை தனதாக்கிக்கிட்டாங்க இல்லையா? அது ஆப்போசிட் லாஸ்ட். அதுக்கு ஆப்போசிட்னா லாஸ்ட். அடுத்தது பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? செக்ஷனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்ஸ். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஒரு லைன் இல்லை 2 லைனில் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். வாட் ஹேப்பன் டு அஜய் வென் ஹி வாஸ் 3. 3 வயசாக இருக்கும் போது அஜய்க்கு என்ன நடந்தது? அஜய் பிகேம் பர்மனென்ட்லி டெஃப் அட் த ஏஜ் ஆஃப் 3. 3 வயசில் அவனுக்கு காது கேட்காம ஆகுது. ஆகுது, காது கேட்கல. 3 வயசில் காது கேட்காம போகுது. அடுத்தது, வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய்? வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய்? அஜய்க்கு ஆஷா தேவி என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆஷா தேவி டாட் அஜய் த ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டியன் மினியேச்சர் பெயிண்டிங். அதாவது மினியேச்சர் பெயிண்டிங்னா அந்த சின்ன உருவமாக எழுதுறது, சின்ன சின்ன எழுத்துக்களில். அது வந்து நீங்கள் வந்து லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த எழுத்து தெரியும். அந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்களை எழுதுறது. அதான் ஏற்கனவே சொன்னல, இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா, அரிசியில் திருக்குறளை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதுதான் மினியேச்சர் பெயிண்டிங். ஒய் ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி. ரைட்டிங் வந்து மணிக்கு வந்து ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி? அக்கார்டிங் டு மணி, ரைட்டிங் ஓப்பன்ஸ் ஒன்ஸ் மைண்ட் டு திங்க் ப்ராட். ஒரு ஒரு உங்களுடைய மனசை வந்து என்ன பண்ணுது? அந்த அறிவை திறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த மைண்டை வந்து இது பண்ணுது. திங்க் ப்ராட் அப்படின்னா நிறைய விஷயங்களை பெருசாக சிந்திக்க வைக்கிது. ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல் இந்த ரைட்டிங்ன்றது. செக்ஷன் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 100 வேர்ட்ஸ். கொஷின் பாருங்கள். ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் சன்ஸ் டேலண்ட்? அஜய் வந்து அவங்க பையனுடைய டேலண்ட் திறமையை எப்படி அவர் வந்து கண்டுபிடிச்சார்? அஜய்ஸ் ஃபாதர் கிஃப்டட் ஹிம் எ பெயிண்ட் செட்டு கொடுக்குறாரு. ஹி ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. அவன் சந்தோஷமாக அந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க. ஹீ பெயிண்டட் ஆன் த வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸட்ரா. இந்த செவத்தில், ஃப்ளோர்ஸ், தரையில் அவர் வந்து பெயிண்ட் பண்ணுறார். ஹீ லுக்டு ஹாப்பி ஒயில் பெயிண்டிங். அவர் வந்து அப்படி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சியாக இருக்கிறார். Soon Ajay's father found his talent. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரைட் அபவுட் இளவழகி அண்ட் ஹேர் அச்சீவ்மெண்ட்ஸ். இளவழகினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, இளவழகிஸ் ஃபாதர் ஸ்டார்டட் கோச்சிங் ஹேர் அட் த ஏஜ் ஆஃப் 5. இளவழகிக்கு 5 வயசுலேருந்து அவர் கோச்சிங் கொடுக்குறார். ஷீ ஓன் த கேரம் வேர்ல்டு கப் இன் 2006. கேரம் வேர்ல்டு கப் வந்து 2006 அவங்க வாங்குறாங்க. அடுத்தது, ஷீ ஓன் சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் ட்வைஸ் இன் 2009. 2009 அவங்க வந்து அந்த கேரம் சாம்பியன்ஷிப் வாங்குறாங்க. அடுத்தது, ஷீ ஓன் 260 மெடல்ஸ் இன் நேஷ்னல் லெவல். நேஷ்னல் லெவலில் 260 மெடல் அவங்க வாங்கியிருக்காங்க. ஷீ செக்யூர்டு 155 மெடல்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் லெவல். இன்டர்நேஷ்னல் லெவலில் 125 மெடல் அவங்க வாங்கியிருக்காங்க. ஷீ செக்யூர்டு 125 மெடல்ஸ் இன் நேஷ்னல் லெவல். அடுத்தது வெக்காபுலரி செக்ஷன் பார்க்கலாம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ஸ். சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. ஃபுட்டு இதில் சேஞ்சஸ் கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ரேடியஸ் ரேடி. கவர்னர் ஜென்ரல், கவர்னர்ஸ் ஜென்ரல். இதில் எஸ் ஆட் ஆகியிருக்கு. சிலபஸ் அப்படின்றது சிலபி. டேட்டா. கமாண்டர் இன் சீஃப். கவனிங்க, கமாண்டர்ஸ் எஸ் இங்கே சேர்ந்துருக்கு. கமாண்டர்ஸ் இன் சீஃப். அடுத்தது திஸஸ். இந்த எஸ்ஐஎஸ் பாருங்கள், எஸ்இஎஸ்ஸாக மாறி இருக்கு. அடுத்தது கிராமர் செக்ஷன் பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்து கிராமர் அப்படின்றது முதுகெலும்பு மாதிரி. நம்ம கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும், ஓனாக அழகாக இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து கிராமரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க. அட்ஜெக்டிவ்ஸ் அது வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த புக்கில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா ஒன்றை மற்றொன்றோடு ஒப்புமைப்படுத்துதல். அப்படி அந்த ஒப்புமைப்படுத்துதலில் 3 விதம் இருக்குது நமக்கு. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரி, அப்புறம் என்ன இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு 3 டிகிரி இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்றதுல நீங்கள் வந்து பாருங்கள், டால் அப்படின்றது உயரமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து சீதா உயரமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி பாருங்கள், சீதா கமலாவை விட உயரமாக இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த கிளாஸ் ரூமையோ இல்லை ஒட்டுமொத்த பழக்கூடைகளையோ இல்லை நிறைய இருக்கிற திங்ஸில் ஒன்றை என்ன பண்ணுது, சிறப்பித்து சொல்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது அடுத்தடுத்த செக்ஷனில் உங்களுக்கு வரும். இப்போ அந்த வேர்டு எப்படி மாறுது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டால், டாலர், டாலஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஎஸ்டி ஃபார்மில் வரும், அதை நீங்கள் கவனிச்சிங்க. அப்படியே அந்த டாலஸ்ட்டு, ஸ்மார்ட்டஸ்ட் அப்படின்னு மாற்ற முடியாத சில வேர்டு இருக்குது. அந்த வேர்டில் நம்ம மோஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த வேர்டை எழுதுவோம்.
அதே மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம டாலர், ஸ்மார்ட்டர் அப்படி இஆர் ஃபார்மில் எழுத முடியாத வேர்டுக்கு மோர், MORT மோர் போட்டு அந்த வேர்டை எழுதுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை தெரிஞ்சுக்கலாம். டால், டாலர், டாலஸ்ட். ஸ்மார்ட், ஸ்மார்ட்டட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட். large, larger, largest. Big, bigger, biggest. Late, later, latest. Let's compare two things. Which is faster, a train or plane? இது ரெண்டுத்தில் எது வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடியது? இது எப்படி நீங்கள் இந்த டிகிரிஸ் வச்சு எழுதுவீங்க? A plane is faster than a train. Faster than a train. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. A plane, comparative degree. A plane is faster than a train. plane வந்து ட்ரெயினை விட என்ன ஆகுது? வேகமாக செல்கிறது. இப்போ இதில் ஃபாஸ்டர் இஆர் ஃபார்மில் வருது, அடுத்தது தேன் வருது. இதெல்லாம் வந்து ஒரு கேர்டு வேர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. எந்த டிகிரிக்கு? பாசிட்டிவ் டிகிரிக்கு. அடுத்து விச் இஸ் சீப்பர், கோல்டு ஆர் சில்வர்? எது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது, விலை கம்மியாக கிடைக்குது? சில்வர் இஸ் சீப்பர் தேன் கோல்டு. சில்வர் இஸ் சீப்பர் தேன் கோல்டு. சில்வர் வந்து தங்கத்தை விட என்னது? விலை கம்மியானது, சீப்பானது. விச் இஸ் லார்ஜர், சிட்டி ஆர் வில்லேஜ்? எது வந்து ரொம்ப பெருசு? சிட்டியா வில்லேஜா? வில்லேஜ்னா கிராமம், சிட்டினா டவுன். சிட்டி இஸ் லார்ஜர் தேன் வில்லேஜ். சிட்டி தான் வந்து என்னது? வில்லேஜை விட பெரியது. விச் இஸ் பிகர், எ சி ஆர் அன் ஓஷன்? எது வந்து பிக்கர், பெரியது? அண்ட் ஓஷன் இஸ் பிகர் தென் எ சி. சீயை விட, கடலை விட ஓஷன், பெருங்கடல்கள் என்னது? பெரியது. விச் இஸ் டாலர், எ ஜிராஃபிக் ஆர் எ கேமல்? எதுப்பா உயரமானது? எ ஜிராஃபி இஸ் டாலர் தென் கேமல். ஒட்டகத்தை விட ஜிராஃபி, ஒட்டகச்சீவிங்க இருக்கும்ல. இப்போ அடுத்தது விச் இஸ் பிகர், எது வந்து ரொம்ப பெரியது? எஸ் சி ஆர் அண்ட் ஓஷன். அண்ட் ஓஷன் இஸ் பிகர் தென் எ சி. அதாவது ஓஷன்னா பெருங்கடல்கள், சீனா கடல். இப்போ அடுத்தது பாருங்கள். விச் இஸ் டாலர், எ ஜிராஃபி ஆர் எ கேமல்? ஜிராஃபி இந்த ஒட்டகச்சிவிங்கி உயரமானதா, ஒட்டகம் உயரமானதா? எது உயரமானது? எ ஜிராஃபி இஸ் டாலர் தென் கேமல். கேமலை விட ஜிராஃபி உயரமானது. அடுத்தது பாருங்கள். லெட்ஸ் கம்பேர் 3 திங்ஸ். இப்போ 3 பொருட்களை, இப்போ மேலே பார்த்ததில் 2 பொருளை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். இப்போ 3 பொருள்களை கம்பேர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கம்பேர் 3 திங்ஸ். எ டாங்கி, எ ஹார்ஸ் அண்ட் எலிஃபண்ட். எலிஃபண்ட் வந்து ஸ்ட்ராங்கானது, வலிமையானது. எ டாங்கி இஸ் ஸ்ட்ராங். எ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எ டாங்கி. அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். இப்போ இதில் பாருங்கள். டாங்கி வந்து ஸ்ட்ராங், ஒரு பொருளினுடைய சிறப்போ அல்லது ஒரு உயிரினத்தினுடைய சிறப்பையோ எது கூடயும் கம்பேர் பண்ணாமல் அதனுடைய சிறப்பை மட்டும் சொல்கிறது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இங்கே பாருங்கள். எ டாங்கி இஸ் ஸ்ட்ராங், அதாவது கழுதை வந்து நல்லா வலிமையானதுன்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அதனுடைய சிறப்பை மட்டும் சொல்கிறோம். இது பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்கள். எ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எ டாங்கி. ஹார்ஸ் இது குதிரை. குதிரை வந்து யாரை விட வலிமையானது? டாங்கியை விட வலிமையானது. அப்போ இந்த இடத்துல 2 வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது வந்து என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. எ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எ டாங்கி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். எல்லாத்த விட இந்த 2த்தில் எல்லாத்த விட ஸ்ட்ராங்கானது எது?
எலிஃபண்ட். அப்போ அதை சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறோம். அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். எலிஃபண்ட்டு தான் இந்த 3 இதில் ஸ்ட்ராங்கானது எலிஃபண்ட்டு தான். அடுத்தது பாருங்கள், டவுன், சிட்டி, வில்லேஜ், குவைட். டவுன் இஸ் நாட் எ குவைட் பிளேஸ். டவுன் வந்து எப்பயும் அமைதியாக இருக்குமா? இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமும் இதுவுமா இருக்கும். டவுன் இஸ் குவைட்டர் தென் எ சிட்டி. சிட்டியை விட டவுன் வந்து குவைட்டராக தான் இருக்கும். சிட்டி அதை விட ரொம்ப ரப்சராக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது டவுன் இஸ் குவைட்டர் தென் எ சிட்டி. சிட்டியை விட டவுன் வந்து அமைதியாக இருக்கும். அடுத்தது வில்லேஜ் இஸ் த குவைட்டஸ்ட் பிளேஸ். வில்லேஜ் கிராமங்கள் பாருங்கள் அமைதியாக இருக்கும் எல்லாத்த விட. ஸோ இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்கேன். வில்லேஜ் இஸ் த குவைட்டஸ்ட் பிளேஸ். அடுத்தது செகண்ட், இஸ்தான்புல், மாஸ்கோ, லண்டன். லண்டன் வந்து பாப்புலேஷன் அதிகமானது, பாப்புலேட்டட். இஸ்தான்புல் இஸ் எ பாப்புலேட்டட் சிட்டி. இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? இஸ்தான்புல் வந்து மக்கள் தொகை நிறைந்த ஒரு சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மாஸ்கோ இஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாப்புலேட்டர்னு வராத வார்த்தைகளுக்கு முன்னாடி மோர் அப்படின்றத போடணும்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள், மாஸ்கோ இஸ் மோர் பாப்புலேட்டட் தென் இஸ்தான்புல். மாஸ்கோ வந்து இஸ்தான்புல்லை விட மக்கள் தொகை அதிகமான ஒரு நாடு. அடுத்தது பாருங்கள், லண்டன் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி. எல்லாத்தோட ரொம்ப மக்கள் தொகை மிகுந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன். லண்டன் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி. இது நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், விண்டி வெதர், வார்ம் வெதர், ரெய்னி வெதர். குட். ரெய்னி வெதர் இஸ் குட். அதாவது மழை காலங்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? சில்லுன்னு காற்று அடிக்கும், அந்த மழை வாசனை அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். விண்டி வெதர் இஸ் பெட்டர் தென் ரெய்னி வெதர். மழை காலத்தை விட அந்த விண்டி குளிர்காலம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா இருக்கும், நமக்கு நல்லதாக பெட்டராக தெரியும். அடுத்தது பாருங்கள், வார்ம் வெதர் இஸ் த பெஸ்ட் வெதர். வார்ம் வெதர் இஸ் த பெஸ்ட் வெதர். இளவேனிற்கு, அதாவது நமக்கு வந்து ரொம்பவும் குளிர் இல்லாத ரொம்பவும் வெயில் இல்லாத இருக்கிறது இல்லையா, அந்த வார்ம் வெதர் இஸ் த பெஸ்ட் வெதர். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்கள், 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓஷன், ரிவர், லேக். இது வந்து டீப்ன்றது அதனுடைய தன்மை. அதை வச்சு நம்ம 3 சென்டென்ஸு 3 டிகிரிஸ்லேயும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். எப்படி? A river is deep. டீப்னா என்ன? ஆழமாக இருக்குது. A lake is deeper than a river. லேக் இருக்கு இல்லையா, ஏரியல், அது வந்து ஆறை விட என்னவாக இருக்கும், ரிவரை விட ஆழமாக இருக்கும் சொல்லுவாங்க. A lake is deeper than a river. அடுத்தது, and ocean is the deepest of all. இப்போ இது ரெண்டையும் விட எது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன், கடல்கள், பெருங்கடல். அண்ட் ஓஷன் இஸ் த டீப்பஸ்ட் ஆஃப் ஆல். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், த யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஸ்பெயின், லார்ஜ்ன்றது உங்களுக்கான வேர்டு. இந்த 3 இடங்களை சொல்லியிருக்காங்க. லார்ஜ் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி, ஒரு நாட்டினுடைய சிறப்பை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு நாடு அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதர் இல்லை விலங்கு, அதை பற்றி சிறப்பாக சொல்கிற வார்த்தை பாசிட்டிவ் டிகிரி. த யூஎஸ்ஏ இஸ் ஏ லார்ஜ் கண்ட்ரி. யூஎஸ்ஏன்றது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்கள், 2 வந்து கம்பேர் பண்ணும். த யூஎஸ்ஏ இஸ் லார்ஜர் தென் ஸ்பெயின். ஸ்பெயினை விட இது வந்து என்னது, லார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெரியதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது, ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இது ரெண்டத்தையும் விட பெரியது, மிக பெரியது. ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அடுத்தது பாருங்க, த மகாநதி, த காவேரி, த கங்கா, லாங்ன்ற வேர்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. 3 ஆறுகளை கொடுத்துட்டாங்க. காவேரி இஸ் த லாங் ரிவர். காவேரி வந்து ரொம்ப நீளமான ஆறு. த மகாநதி இஸ் லாங்கர் தென் த காவேரி. காவேரியை விட மகாநதி ரொம்ப நீளமானது. த கங்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். எல்லாத்த விட எது வந்து லாங்கஸ்ட்டு? கங்கா. ஸோ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்கள், சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மாடர்ன்ற வேர்டு கொடுத்துட்டாங்க. எப்படி எழுதுவீங்க? ஹைதராபாத் இஸ் எ மாடர்ன் சிட்டி. அடுத்தது, சென்னை இஸ் மோர் மாடர்ன் தென் ஹைதராபாத். ஹைதராபாத்தை விட சென்னை வந்து மோர் மாடர்ன். அடுத்தது பாருங்கள், பெங்களூரு இஸ் த மோஸ்ட் மாடர்ன் சிட்டி. எல்லாத்த விட எது மாடர்னானது? பெங்களூர். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறோம். பெங்களூர் இஸ் த மோஸ்ட் மாடர்ன் சிட்டி. அடுத்தது, ஜிராஃபி, ஹார்ஸ், கோட், டால் என்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. டால் வச்சு நீங்கள் 3 இதில் எப்படி எழுதுவீங்க? ஜிராஃபி இஸ் எ டால் அனிமல். ஹார்ஸ் இஸ் டாலர் தென் கோட். அதாவது குதிரை வந்து ஆடை விட என்னது உயரமானது. எல்லாத்தோட உயரமானது எது? ஜிராஃபி இஸ் த டாலஸ்ட் அனிமல். அடுத்தது பாருங்கள், 9, எலிஃபண்ட், கேட், டாக், ஸ்ட்ராங். இதை வச்சு எப்படி எழுதுவீங்க? கேட் இஸ் எ ஸ்ட்ராங் அனிமல். கேட் இஸ் எ ஸ்ட்ராங் அனிமல். டாக் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கேட். டாக் வந்து பூனையை விட ஸ்ட்ராங்கானது. எலிஃபண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல். எலிஃபண்ட் வந்து எல்லாத்த விடையும் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல். அடுத்தது பாருங்கள், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ராஜஸ்தான். ஹாட்னா என்ன? ரொம்ப வெப்பமாக இருக்குது. தமிழ்நாடு இஸ் ஹாட். மகாராஷ்டிரா இஸ் ஹாட்டர் தென் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாட்டை விட என்னது? வெப்பமானது. ராஜஸ்தான் இஸ் த ஹாட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்டை விடையும் மிகவும் வெப்பமானது எது? ராஜஸ்தான். இப்போ உங்களுக்கு இதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பொருளினுடைய, இல்லை ஒரு விலங்கு, இல்லை ஒரு மனிதன், இல்லை ஒரு மலை, ஆறு, அதனுடைய சிறப்பை மட்டும் சொல்கிறது பாசிட்டிவ் டிகிரி. 2 இடங்களையோ, 2 மனிதர்களையோ, 2 ஊரையோ, 2 பொருள்களையோ, 2 விலங்குகளையோ கம்பேர் பண்ணி சொல்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேர் பண்ணுறதுன்னா என்னது? ஒப்புமைப்படுத்தி சொல்லுவது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இமயமலை வந்து உயரமானதுன்னு சொல்லலாம். வேறு ஒரு மலையை சொல்லி இது சின்னது, குள்ளமானது, உயரம் குறைவானதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாருங்கள். ராஜஸ்தான் இஸ் த ஹாட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். எல்லாத்தையும் விடையும் என்னது அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எளிமையாகவும் ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.